திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். சாகுபடி பணிகளை தொடங்கியதிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகள் சந்தித்து தற்பொழுது இறுதியாக அறுவடை பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஆரம்பத்தில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து காலம் கடந்து பருவமழை என்பது பெய்தது. இதன் காரணமாக வயல்லே அந்த பயிர்கள் சாயக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதெல்லாம் காப்பாற்றி தற்பொழுது அந்த அறுவடை பணிகள் என்பது நடைபெற்று விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக விற்பனை செய்து வருகிறார்கள். மாவட்டம் முழுவதுமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 533 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அங்கு சென்று விற்பனை செய்து வருகிறார்கள். தற்பொழுது பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் 91 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் என்பது செயல்பட்டு வருகிறது. அங்கு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரவைக்காக லாரிகள் மூலமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 150 லாரிகள் மூலமாக 20 லட்சம் நெல் மூட்டைகள் என்பது இயக்கம் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் 2 நாட்களாக திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் வேகன் அந்த ரயில் என்பது வந்து நெல் மூட்டைகளை ஏற்றாத காரணத்தினால் 2 நாட்களாக அந்த லாரிகளிலேயே அந்த நெல் மூட்டைகள் இருந்து வருகிறது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அப்படி மழை பெய்தால் இந்த நெல் மூட்டைகள் நனைந்து முற்றிலுமாக கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த லாரி சென்று மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகளை எடுத்து வந்தால்தான் அடுத்த விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகளை விற்பனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதனால் விவசாயிகளும் அதே போன்று அந்த லாரி ஓட்டுநர்களும் சுமை தூக்கும் தொழிலாளர்களும் என பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து இங்கு உள்ள விவசாயி அழகராஜ் இருக்காங்க, அவங்கள்ட்ட நேரடியாக கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள், இப்போ இந்த திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டார பகுதியில் நெல் மூட்டைகளை ஏற்றிட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது? இப்போ அந்த லாரிகள்லேருந்து இயக்கம் செய்யாததுக்கு என்ன காரணம்? இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி பண்ணால் பல இன்னல்கள் வந்து பருவம் தவறிய மழை, அடுத்தது முதல்ல தண்ணி வெள்ளம், அடுத்தது மழை பெஞ்சு, அடுத்தது இன்னொரு காற்றடிச்சு எல்லாம் பயிரெலாம் கதிரெலாம் சாஞ்சு போச்சு. அதையும் இருந்ததை ஒன்றரை இருந்ததை எல்லாம் அறுவடை பண்ணி இப்போ கொண்டாந்து விற்பனை பண்ணலான்னா இப்போ திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 150 லாரிகளில் எடுத்துகிட்டு வந்த நெல் மூட்டைகளை பல கோடி ரூபா உள்ள நெல் மூட்டைகளை இறக்குறதுல மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்கு. இதனால் என்ன பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த லாரி வெளி மாவட்டத்துக்கு அந்த வேக்கன் போனால் தான் அடுத்த நெல் மூட்டைகள் அங்கேருந்து மூவ் ஆகும். அங்கே இருக்கிறதுல பெரும்பாலும் திருவாரூர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா ஓப்பன் டிபிசி தான் இருக்குது. சில இடங்களில் தான் பர்மனன்ட் டிபிசி கட்டணம் இருக்குது. அந்த ஓப்பன் டிபிசியில் அதிக நெல்லை அவங்க ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. மூவ் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு நெல்லை விவசாயிகள்கிட்டருந்து வாங்கலாம். அதனால் விவசாயிகள்கிட்டருந்து கொள்முதல் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய தேக்கம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக இந்த விஷயத்தில் அரசு மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தணும். எஸ்ஆர்எம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அந்த வெளி மாவட்டங்களுக்கு லாரியில் இருக்க நெல்லை இறக்கி அனுப்புனாதான் கொள்முதல் தங்கு தடையின்றி நடைபெறும். இல்லைன்னா இந்த திருத்துறைப்பூண்டி பகுதி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி பெஞ்சன் புயல் காரணமாக மழை பாதிப்பில் வந்து நெல் பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டது. அதனை அடுத்து தான் தற்பொழுது அந்த பயிர்களை காப்பாற்றி இப்போ அறுவடை செஞ்சு நெல் மூட்டைகள் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. இந்த கொண்டு வரக்கூடிய நெல் மூட்டைகளை நெல் கொள்முதல் ஊழியர்கள் முறையாக வந்து கொள்முதல் செய்கிறாங்களா? தற்பொழுது அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட எஸ்ஆர்எம்கிட்ட அல்லது மாவட்ட நிர்வாகத்திட்ட இது சம்மந்தமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை இப்போ என்னென்னா மிகப்பெரிய இது என்னென்னா அந்த டிஎன்சிசியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நெல் மூட்டையில் கொண்டு போய் அடுக்கி வச்சோன்னா உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸில் வாட்ச்மேனை போட்டு எத்தனை மூட்டை உள்ளே போகுது, யார் அந்த விவசாயி பேர் என்ன, ஊர் என்னன்னு இது பண்ணோம். அந்த வாட்ச்மேனு எங்கேயுமே அது செயல்படாத கொண்டு போய் அடிக்கிட்டு வந்தோன்னா மறுநாள் போய் பார்த்தோன்னா 1 மூட்டை 2 மூட்டையை காணும் நெல். அந்த நிலை தான் இருக்குது. அதுக்கு யாருமே பொறுப்பே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கொண்டு போய் வச்சுட்டோன்னா சீனியாரிட்டி படி போடணும். சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு 10 மூட்டை வச்சுருக்காருன்னா அந்த விவசாயிக்கு முன்னாடி பணத்தை ஏற்றி விட்டால் தான் அவர் அடுத்த கட்ட பணியை பருத்தி போடுறதோ இல்லை அந்த மிஷினுக்கு கொடுக்குறதோ பண்ண முடியும். அந்த அடிப்படையும் பின்பற்றப்படல. இதனால் டிஎன்சிசி நிர்வாகத்தில் மிகப்பெரிய குளறுபடி இருக்குது. உள்ளே போகிற அடுக்கிற மூட்டைக்கு எந்தவித உத்தரவாதமும் இருக்குது இல்லை. இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கருத்தில் எடுத்துக்கிட்டு வருங்காலங்களையாவது சரி செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். இங்கே உள்ள விவசாயி தெரிவிப்பது போல் அங்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. தற்பொழுது திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மட்டும் இந்த நெல் மூட்டைகள் அந்த ரயிலில் ஏற்றாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நெல் மூட்டைகள் வந்து இயக்கம் செய்யப்படாமலே இருந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் தங்களுடைய நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்தால் அதற்குரிய தொகையை உடனடியாக அவரது வங்கிக் கணக்கில் வர வைக்க வேண்டும். அதிலும் கால
காலதாமதம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனையாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக திருத்துறைப்பூண்டியில் இந்த 2 நாட்களாக லாரிகளிலேயே நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதால் அங்கு அதில் பணியாற்றக்கூடிய லாரி ஓட்டுநர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதே போன்று சுமை தூக்கும் தொழிலாளர்கள், அவர்கள் இந்த காலத்தில் நெல் மூட்டைகளை அந்த ரயில் மூலம் ஏற்றுவதன் மூலமாக தான் அவர்களுக்கு ஊதியம் என்பது பெறப்படும். அவர்களுக்கும் கடந்த 2 நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகமும் இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக தனி வேகன் ஏற்பாடு செய்து அதன் மூலமாக அரவை பணிக்கு அந்த நெல் மூட்டைகளை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்லை என்றால் இன்று லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 1000 பேரை திரட்டி திருத்துறைப்பூண்டியில் போராட்டம் நடத்த போவதாக அங்குள்ள லாரி உரிமையாளர் சங்கத்தினரும் தெரிவிச்சிருக்காங்க. ஆகையால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு நேரடியாக அதிகாரிகளை அனுப்பி அங்கு உள்ள கள நிலவரத்தை கண்டு உடனடியாக அந்த நெல் மூட்டைகளை லாரியிலிருந்து வேகனுக்கு மாற்றி எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கு உள்ள விவசாயிகளோட மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் என்பது தொடரும். அது மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். இதனால் விவசாயிகளோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். ஏற்கனவே விவசாயிகள் வீட்டில் உள்ள நகைகளை அடகு வைத்து தான் தற்பொழுது இந்த விவசாய பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம், வெளியில் கடன் வாங்கியிருக்கிறோம், இதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஆகையால் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக நெல் மூட்டைகளை இயக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் லாரி ஓட்டுநர்களும் சுமை தூக்கும் தொழிலாளர்களும் வைத்திருக்கிறார்கள்.